இங்க இத்தனை பிரபுதேவா இருக்கிறாங்களே, ஆஹா அருமை. அழகா நல்லா கை தட்டி அழகா வந்து அந்த பாப்பா நயன்தாரா மாதிரியே இருக்கு. அது வெக்க பாத்தீங்களா? உன்ன எந்திரிச்சு பாக்குறவன் நயன்தாரா. ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நயன்தாரான்னு பேர் என்னங்கன்னு? சுஜித். எத்தனை படிக்கிற? 6ஆவது படிக்கிறியா? ஏன் படிக்கிற? சரி படிக்கிறியா? நல்லா படி. ஏங்க வெவ்வேறு விஷயங்கள் சொன்னா பேசாம தான் நயன்தாரான்னு எட்டி பாக்குற பாத்தீங்களா? ஏதோ நாடு அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, நல்ல மகிழ்ச்சிகரமா இருக்கு பசங்க. அவங்க வேலை கை தரும் சுஜித். நான் வரப்ப யோசிச்சேன், பசங்களும் +2 வரைக்கும் இருப்பாங்க, அவங்க முன்னாடி பேசுற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தேன். செந்தில் சார், சதீஷ் சார், கணேசன் சார்னு சொன்னாங்க, சார் மாணவர்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணிருங்க, நல்ல பண்ணா இந்த பிஞ்சு குழந்தைகள் கூட புரிந்து கொண்டு கை தட்டுகிறார்கள்னா அது பாரதி வித்யாலயா தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமைகளுக்கு மிகப்பெரிய பெருமை. சொன்ன விஷயத்த நல்லா உள்வாங்கி கை தட்டுறாங்க பாத்தீங்களா? சில ஊர்ல எல்லாம் கை தட்டவே மாட்டாங்க, ரசிகர்கள் அப்படி இருப்பாங்க. இங்க பேரண்ட்ஸும் கை தட்டுறாங்க, குழந்தைகளும் கை தட்டுறாங்க. ரசிகர்கள் பல விதம். ஒரு மேடையில் போய் பேசினேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னாரு. பிரமாதமா ரசிக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நம்பர் 1 ரசிகரியா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு போத்துன்னு பொன்னாடி எடுத்து அவருக்கு போத்திட்டு, ஐயா என் பேச்சு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற சொன்னாரு, அவருக்கு நரம்பு தளர்ச்சி, அடிக்கடி அப்படிதான் தலையை வெட்டும் அப்படின்னாரு. அப்படியெல்லாம் பார்த்தேன். இன்னொரு பெரியவர் நல்லா ரசிச்சாரு.